சென்னையில் திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக ஏற்கனவே தொடங்கிவிட்ட நிலையில் தற்போது இந்த உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கீங்க. இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? திமுகவினுடைய உயர்நிலை செயல் திட்ட கூட்டம் திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் முருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, துணை பொதுச் செயலாளர் மற்றும் உயர்நிலை செயல்திட்ட குழுவினுடைய உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், டி.கே. இளங்கோவன், ஏவா வேலு உள்ளிட்ட 19 உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும். குறிப்பாக 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை ஆளுங்கட்சியான திமுக ஏற்கனவே தொடங்கிவிட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் சட்டமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழு மற்றும் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்பாக கூட தேர்தல் தொகுதி பார்வையாளர்கள் ஆலோசனை கூட்டம் கூட முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற நிலையில்தான் இந்த கூட்டத்திற்கான அறிவிப்பு என்பது கடந்த 13ஆம் தேதி திமுகவுடைய உயர்நிலை செயல்திட்ட குழு ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறும் என்ற அறிவிப்பு திமுகவினுடைய பொதுச் செயலாளர் மூலமாக வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கட்சியினுடைய அமைப்பு ரீதியாக செய்ய வேண்டிய மாற்றங்கள், திமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள் விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தான் அந்த கூட்டத்தில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. ஆகவே உயர்நிலை செயல்திட்ட குழுவை பொறுத்தவரை 2026 ஆண்டிற்கான தேர்தல் பணிகள் மற்றும் தற்போது நடைபெற்று கொண்டு வரக்கூடிய பணிகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, செயற்குழு பொதுக்குழு கூட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த உயர்நிலை செயல்திட்ட குழுவில் இருந்து ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் உயர்நிலைகளுடைய உறுப்பினர்கள் மற்றும் முதன்மையாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து ஆலோசனை கூட்டமானது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. திமுகவினுடைய உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. செய்தியாளர் அன்புச்செல்வன், இன்னும் இந்த கூட்டமானது எவ்வளவு நேரம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி திமுக ஏற்கனவே அந்த பணிகளை தொடங்கிவிட்ட நிலையில அந்த பணிகள் அப்படின்றது இந்த செயல் திட்டக்குழு கூட்டத்திற்கு பிறகு நிர்வாகிகளுக்கு மேலும் அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக. பொதுவாக 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கி இருக்கிறது. மேலும் அந்த குழுவுடைய உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டம் கூட அமைப்பு செயலாளர் தலைமையில் நடைபெற்றிருந்தது. அதைத் தொடர்ந்து சட்டமன்ற தொகுதிக்கான பார்வையாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான பணிகளும் கூட 234 தொகுதிகளிலும் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வருவது தொடர்பாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக நடைபெற்றிருந்தது. ஆகவே இவ்வாறாக கூட்டங்கள் தொடர்ந்து 2026 ஆண்டுக்கான தேர்தலுக்கான பணிகளை ஆளுங்கட்சியான திமுக முடக்கிவிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து முதலமைச்சர் மாவட்ட ரீதியான சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு அரசில் செயல்பட்டு வரக்கூடிய திட்டங்கள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் ஒரு பக்கம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கட்சி நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் குறித்தும் கட்சியினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருப்பது என்பது தொடர்பாகவும் கூட அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார். கோவை, அதைத் தொடர்ந்து விருதுநகர், அடுத்த கட்டமாக விழுப்புரம் உள்ளிட்ட அந்த அருகாமை மாவட்டங்கள் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து கட்சி ரீதியான ஆலோசனை கூட்டத்திலும் கூட கட்சியை இருக்கக்கூடிய நிலையில் 2026 ஆண்டு தேர்தலை பொறுத்தவரை முழுமையாக நாம் செயல்படுவதற்கு அந்த 234 தொகுதிகளை வெற்றி பெறக்கூடியதற்கான பணிகள் முடக்கிவிடப்பட்டிருக்க வேண்டும். குறிப்பாக தற்போது வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அனைத்து மாவட்ட செயலாளருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிற வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கக்கூடிய குழுவில் அனைவரும் சென்று பார்த்து முழுமையாக அதை சரிபார்க்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் கூட வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களும் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தான் அடுத்த கட்டமாக அமைப்பு ரீதியான பல்வேறு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. என்னென்ன பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, பணிகளினுடைய முன்னேற்ற நிலைகள் எவ்வாறு இருக்கிறது, அடுத்த கட்டமாக அடுத்தடுத்த கட்டங்களுக்காக செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பது தொடர்பாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம் அன்புச்செல்வன். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.